ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச்சு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்ந்த மாதிரி. அதாவது குரூப் 2 2Aவோட ப்ரிலிம்ஸ் கவர் ஆயிரும். மெயின்ஸில் வந்துட்டு 2 மெயின்ஸ் இருக்குது, 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவும் இருக்குது, 2A மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ அதுவும் கவர் ஆயிரும். லாங்குவேஜ் மட்டும் இருக்காது. ஸோ லாங்குவேஜ் பார்ட் மட்டும் நீங்கள் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் ஓனாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஜென்ரல் தமிழுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சில மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறது பண்ணுவேன். பட் டெஸ்ட்டாக இருக்காது. மற்றபடி மற்ற எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். லாங்குவேஜ் பார்ட்டை தவிர்த்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு 2A மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் மெட்டீரியல் வெளியே ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய தமிழ்நாடு ஆஸ்பெக்டாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதுவும் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ரீசனிங் பார்ட்டு, ஆப்டிடியூட் பார்ட்டு அதுவும் கவர் ஆயிரும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மொத்தமே 100 பேர் தான். இது சிங்கிள் பேட்சாக ரன் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆகி அடுத்து வரக்கூடிய அப்கமிங் குரூப் 2 2A மெயின்ஸ் முடிகிற வரைக்குமே இது வந்து ரன் ஆகும். ஸோ நான் குரூப் 2 தான் சார் எனக்கு எய்மு, நான் அதை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க போகிறேன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு சேர்ந்தே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பேட்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நான் அடுத்து கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2000 வரும் மொத்தமாகவே. அதாவது 2 2A மெயின்ஸ் வரைக்குமே சேர்ந்து 2000 தான். ஏன்னா இதில் டிஸ்கிரிப்டிவும் வருது, அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் மெட்டீரியலும் கவர் ஆகிற மாதிரி கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி தான். ஸோ பிளான் என்னென்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு கொஸ்டின், அதாவது டெய்லி 4 கொஸ்டின் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன ஃபார்மெட்டுனா, நீங்கள் எதெல்லாம் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக டெய்லி ஒரு 4 கொஷின் நான் கொடுத்துருவேன் மெயின்ஸுக்கு. அதை நீங்கள் எழுதி அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவேன். அதை நீங்கள் எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். நான் அதுக்கு எவாலுவேஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதனால் சைமல்டேனியஸாக உங்களோட பெரிய போர்ஷன் குரூப் 2 பொறுத்தளவுக்கும் இருக்கிறதுல என்னை கேட்டிங்கன்னா 3 விதமாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸுக்கு 2க்கு கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் 2Aக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிலபஸ் அதாவது ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எஃபெக்டிவாக படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பிளான்னா, இப்போ வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி படிப்பீங்க, 2வது வாரம் பாலிட்டி படிப்பீங்க. இந்த பாலிட்டியிலே மேக்ஸிமம் உங்களுக்கு குரூப் 2க்கான 2Aக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அது கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 3rd வீக் ரிவிஷனு. ஸோ எப்போவுமே நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒர்க்கிங் கேண்டிடேட்டும் இருப்பீங்க, ஹோம் மேக்கரும் இருப்பீங்க. அதனால் சப்போஸ் முடிக்க முடியலன்னா அதை முடிக்கிறதுக்காக ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி ரிவிஷன்னு சொல்லி விட்டுருவேன். அதில் சில எக்ஸ்ட்ரா டாப்பிக்கு 2A மெயின்ஸுக்கு கவர் பண்ணக்கூடியது, அப்புறமா எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸு, பாலிசி நோட்ஸு அது கவர் பண்ணுறதெல்லாம் அந்த டைமில் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3rd வீக் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். ஸோ அதோடய சைமல்டேனியஸாக தமிழ்நாடு எக்கானமி 2க்கு 2Aக்கு உள்ளதையும் நம்ம பார்த்துருவோம். 5ல் பார்த்திங்கன்னா வீக் 5 6 தமிழ் சொசைட்டி. அடுத்து 7 8 பார்த்திங்கன்னா வரலாறு, ஹிஸ்ட்ரி. அடுத்து 9 ஜாகிரஃபி, 10 சயின்ஸு. இது முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ப்ரிலிம்ஸ் வரைக்கும். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்து மெயின்ஸுக்கான இது ஸ்டார்ட் ஆகும். மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 16வது வாரம் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும், செப்டம்பர் கடைசி. அடுத்து அதை முடிச்சுட்டு ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அக்டோபரில் எப்படி இருக்குன்னா, நம்ம சயின்ஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிலிம்ஸுக்கு. ஆனால் மெயின்ஸுக்கு கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 40 மார்க் பக்கம் உங்களுக்கு 2A மெயின்ஸுக்கு வெயிட்டேஜ் அதுதான் ஜாஸ்தி. ஸோ அதனால் சயின்ஸுக்கான போர்ஷன்னா நான் ஃபஸ்ட் கவர் பண்ணிடுவேன். 16th வீக்கும் 17th வீக்கும் அக்டோபர் மாதம். அடுத்து ஒரு வாரம் ரிவிஷனு. அடுத்து 18வது வாரமும் 19வது வாரமும் நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் இஷ்யூ தனியாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம் ப்ரிலிம்ஸுக்கு. ஒரு சில ஏரியா மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாலிசி நோட்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணிப்போம். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவாக இதை கவர் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டலும்
நியூவாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வாரம் முடிச்சுட்டு ரிவிஷன், அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு. சைடில் வந்து ரீசனிங்கானது ஒவ்வொரு வாரமும் 2 டாப்பிக்கு கவர் பண்ணுற மாதிரி கொண்டு போய் ஃபைனலாக வந்துட்டு ஃபுல் டெஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங்கில் இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே கவர் பண்ணி கொடுத்துருவேன் ரீசனிங் பார்ட்டுக்கு. ஸோ மினிமம் ஒரு 2 டாபிக் வந்து ஒவ்வொரு வாரமும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக மிச்சம் இருக்கிற டைமு, இது ஜனவரி மாதம் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா மேக்ஸிமம் எக்ஸாம் நடக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ஏன்னா செப்டம்பரில் எக்ஸாமு, அக்டோபர்னு வச்சுக்கோங்க. அக்டோபர் முடிச்சுட்டு நவம்பரில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கனாலும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த டைம் மேலே ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஃபுல் டெஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ முடிஞ்ச லெவலில் இருக்கிற நிறைய போர்ஷனை இன்டகிரேட் பண்ணி ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மேக்ஸிமம் மெயின்ஸுக்கும் சேர்ந்து படிக்கிற மாதிரி நம்ம படிச்சிடணும். அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற டாபிக் வந்து ப்ரிலிம்ஸை முடித்தோடனே ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்கெட்யூல்லே பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ போர்ஷன் இருக்குது. இதுக்கு நடுவில் ரிவிஷனும் நான் நிறைய விட்டு இது பண்ணியிருக்கேன். எதுக்காகனா, நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நான் பார்க்குற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்மு, கண்டினியூஸாக ஸ்கெட்யூல் போட்டேன்னா நடுவில் பிரேக் விழுந்துருச்சுன்னா அதை முடிக்கிறதுக்கு திணறுவீங்க. ஒன் வீக் ரிவிஷனுக்கு அலாட் பண்ணும்போது நீங்கள் படித்தது ரிவிஷன் பண்ணுறக்கும் உங்களுக்கு இதாக இருக்கும். சப்போஸ் பெண்டிங் உங்களால் ஒரு 50% தான் முடிக்கிறீங்கன்னா மிச்சம் இருக்க டாப்பிக்கை அந்த வாரத்தில் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோர்ஸ் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கும் நீங்கள் இது பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் ஸ்கூல் புக்கில் எது இருக்கோ ஸ்கூல் புக்கை கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருந்தால் அதையும் நான் கட் பண்ணி கொடுத்துட்றேன். டாபிக்ஸ் எது தேவையோ அது தகுந்த மாதிரி. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இது போக சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துட்டு அந்த சோர்ஸ் மெட்டீரியலில் எது கீ பாயிண்ட்டோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு, மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸுக்கும் சரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருப்பேன். அதில் பிடிஎஃப்பும் நான் கொடுப்பேன். ஸோ அந்த ரிவிஷன் நோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி குயிக்காக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே இதாகும். இது போக வீக்லி டெஸ்ட் எழுத உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுவீங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஏன்னா அதான் பேசிக்ஸு. அது போக என்னோடய ஓன் கொஸ்டினும் இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக எனக்கு குரூப் 2 தான் என்னோடய ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, நான் வெறும் குரூப் 2 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேட்ச் ரன் ஆகும். எனக்கு குரூப் 2 பேட்ச் வேணும், அதே மாதிரி 2A ரெண்டுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு அதுதான் மேக்ஸிமம் எய்ம், மற்றபடிலாம் செகண்டரி நான் ஓனாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், நான் ஒர்க்கிங் கேண்டிடேட் இல்லை ஹோம் மேக்கர், என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரொம்ப டைம் ஒரு நாளைக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எஃபெக்டிவாக பண்ணுவேன் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். இன்னொன்று, எனக்கு வந்து 2A மெயின்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க 2A மெயின்ஸுக்குன்னு இருக்கிற பேட்சில் போய் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லை நான் ரெண்டுமே பார்த்துக்கிறேன், சப்போஸ் எனக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ்க்கும் வந்துருச்சுன்னா நான் அதையும் நான் எழுதுவேன் அப்படிங்கிறவங்களும், இல்லை நான் எக்ஸ்ட்ரா இல்லை உங்களோட பேட்டர்ன் உங்களோட மெத்தடாலஜி எனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரியே நான் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இல்லை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தான பேட்சாக இருக்கும் இது. அதனால தான் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும்போது என்னோடய ப்ரீவியஸ் பேட்சில் இருக்கிற லெசனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, ஒரு பேட்ச் லென்த்தாக இருக்கும்போது நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது எஃபெக்டிவாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ரொம்ப லென்த்தாக போடுறேன். வெறும் இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் முடிக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. முடிக்கணுன்னா என்னால் முடிக்க முடியும், பட் உங்களால் ஆப்போசிட் சைடில் இருக்க உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராசஸ் இதாக இருக்கும். அதே விஷயத்தை வந்துட்டு நம்ம ஒரு 6 மாதமாகவோ இல்லை 8 மாதமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸும் இருக்குது. நீங்கள் குரூப் 2 பார்க்குறவங்க குரூப் 4 இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுக்கே உட்காந்து படிக்க முடியாது, அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும். சில குரூப் 1 பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கும் இது வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 100 சீட்ஸ் போன பிறகு நான் வந்துட்டு அடுத்து அட்மிஷன் போட மாட்டேன். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் இயர்லியராக ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க விருப்பப்படுறவங்க. ஸோ ஒன்ஸ் எக்ஸீட் ஆகிடுச்சின்னா நான் அதுக்கப்புறமா அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ ப்ரீவியஸ் பேட்ச்சு நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்சு குரூப் 2 2A இருக்கலாம், இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம்.
ஸோ அதனால் சிங்கிள் பேட்ச் குரூப் ஒன்றும் அப்படி தான் பண்ணால் சிங்கிள் பேட்ச் மட்டும் தான் ரன் ஆகிருக்கு. மொத்த இதுக்குமே நான் ஒரு சிகரம்ங்கிற ஒரு பேட்ச் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். வேறு யாரையுமே வேறு செகண்ட் பேட்சே நான் போடலை. ஏன்னா டைம் கம்மியாக இருக்கும்போது போர்ஷன் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.